ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு எப்படி வந்து ஒரு 10 to 20% வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 10,000 or 20,000 கூட நீங்கள் தாராளமாக ஒரு மந்த்லி வந்து மேக் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் கேபிட்டல். ஓகேங்களா? ஏன்னா கேபிட்டல் தான் மேட்ரு. கேபிட்டல் இருந்து உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ பண்ணலாம். கம்மியான கேபிட்டல் இருக்கிறவங்க கூட பண்ணலாம். ஏன்னா இதை வந்து ஸ்டாக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால மினிமம் கேபிட்டல் நீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு என்ன வேணுமோ அந்த அமௌண்ட் இருந்தால் போதும். இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி விச் மீன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 நாளாவது நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் டேஸ் வந்து ஒரு மாதம் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ பேஸ்டான் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுமையை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் வந்து மோர் தென் 1 டே, அதாவது வந்து ஒரு 2-3 நாளாவது நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பேசிக் லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியும். அதே மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கும் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுற தப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்து நிறையா வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அடிப்படையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. அடிப்படை பேசிக்கு அதில் ஏன் ஒர்க் ஆகுது, அந்த விஷயம் ஏன் வந்து நடக்குது அப்படிங்கிற பேசிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும். நீங்கள் லாங் டேர்ம் பண்ண முடியும். நம்ம வந்து தெரியாமல் பண்ணுற ஒரு சாதாரண சிம்பிளான விஷயம் கூட நமக்கு ரிஸ்க் தான். தெரிஞ்சு பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் அது வந்து நமக்கு சேஃப் ஜோன் தான். ஆனால் நமக்கு ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோங்கிறது தெரிஞ்சே பண்ணணும். கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம பண்ணணும். இதை வந்து வாரன் பஃபெட் சொன்னது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. வாரன் பஃபெட் தான் இதை வந்து சொல்லியிருக்கார். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எதனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த லாஜிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் மொமெண்டம். அதாவது வந்து நீங்கள் 12வது 10வது 11வது நினைக்கிறேன் 11வது 12வது படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கும். அது வந்து இயற்பியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இயற்கையில் இருக்கிறது தான் ஃபிசிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சயின்ஸ், எங்கேயும் மாறாது, எப்பவும் மாறாது. அதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத் அப்படிங்கிறதுனால அந்த மொமெண்டம் பேஸ்டான ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ மொமெண்டம்னா என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். ஒரு என்னுடைய பர்சனல் ப்ரீமியம் லெவல் டீச்சிங்ஸு எங்கிட்ட இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டை நம்மளுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சயின்ஸ் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது மொமெண்டம்னா என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கல் எடுத்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம யூடியூப்லேயே அந்த செட்டிங்ஸ் பட்டனில் வந்து ப்ளேபேக் ஸ்பீட் இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ரொம்ப வேகமாக போனேன் அப்படின்னா அப்புறம் அந்த வேகத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளேபேக் ஸ்பீடு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கும். இப்போது ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒருத்தர் இந்த பூமியில் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கல் எடுத்து வீசுகிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டைரக்ஷனில் வீசுகிறாரு. அவர் எந்த ஸ்பீடில் வீசினாரோ அந்த ஸ்பீடும் அந்த டைரக்ஷனும் மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் வந்து எப்பவுமே மாறாது. எப்பவுமே வந்து அது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது விதி. சரிங்களா? இது பூமியிலன்னு நான் சொல்லலை. ஒரு பொருள் எந்த டைரக்ஷனில் பயணிக்குதோ, எந்த வேகத்தில் பயணிக்குதோ அது அதே வேகத்தில் அதே டைரக்ஷனில் தொடர்ந்து எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் ஆனாலும் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மொமெண்டம் அப்படிங்கிற விதி. சரிங்களா? அந்த மொமெண்டமுக்கு தமிழ் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. மேபி முடுக்கு விசை அப்படின்னு நினைக்கிறேன். அது இனர்ஷியாவா என்ன தெரியல. எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் மொமெண்டம்ங்கிற தமிழில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. இது வந்து மொமெண்டம் உடைய கான்செப்ட். இப்போது இந்த பொருள் வந்து இதே ஸ்பீடில் இதே டைரக்ஷனில் எப்பவுமே பயணிக்குங்கிறது விதி. அது எப்போ மாறும் அப்படின்னா அன்லெஸ் அன்டில் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயோ இல்லை ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகாமல் அது அதோடைய டைரக்ஷனையோ ஸ்பீடையோ சேஞ்ச் பண்ணாது அப்படிங்கிறதான் விதி. இதுதான் வந்து மொமெண்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விண்வெளியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, பூமிக்கு மேலே விண்வெளியில் பறந்து போய் ஒருத்தர் கல்லை வீசுகிறாருன்னு வச்சுங்களேன். அந்த கல்லை வந்து ஒரு வேகமாக வீசுகிறாரு அப்படின்னா, இப்போ விண்வெளியில் இருக்கார் அவர்.
அவர் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கல் வந்து கையில் கொண்டு போயிருக்காரு. அவர் வந்து வேகமாக விண்வெளியில் காற்றும் கிடையாது, புவியீர்ப்பு விசையும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உராய்வு விசையோ ஆப்போசிட் ஃபோர்ஸோ கிடையாது. அந்த இடத்துல வீசினார்னா அந்த கல் எப்போவுமே எத்தனாயிரம் கோடி வருஷம் ஆனாலும் அதே டைரெக்ஷனில் அதே ஸ்பீடில் போய்கிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் ஏதாவது வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு விண்கல் வராமல் இருந்தாலோ இல்லை வந்து பிளானெட்டை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்தாலோ அந்த கல் வந்து அதே வேகத்தில் போயிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து மொமெண்டம். அப்போ பூமியில் நம்ம வீசும்போது அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஒரு கல்லை வீசணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து நம்மளுடைய பூமிக்கு வந்துடும். காரணம் என்னென்னா 2 விசை வந்து ஆப்போசிட்டில் வேலை செய்யுது. ஒன்று வந்து ஏர், சரிங்களா, காற்றுடைய உராய்வு விசை. ரெண்டாவது வந்து புவியீர்ப்பு விசை, சரிங்களா, கிராவிட்டிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து செயல்படும். இப்போ இந்த 2 ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா இந்த மொமெண்டம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அது போயிட்டே தான் இருக்கும். அந்த 2 ஃபோர்ஸுமே விண்வெளியில் கிடையாது. அதனால் அதுதான் வந்து அந்த சயின்டிஃபிக் பேசிக் நேச்சரு. இந்த 2 ஃபோர்ஸுமே இருக்குதுங்கிறதுனால அந்த மொமெண்டம் வந்து அதை கீப் அப் பண்ண முடியறதில்ல, சரிங்களா. ஏன்னா இது ரெண்டுமே ஃபோர்ஸு தான். இது ரெண்டுமே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த கல் மேலே காற்றும் உராய்ஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்னைப்பரை வச்சு சுடுற ஒரு லாங் டர்ம் ஷூட்டரையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து டைரக்ஷன் மாறும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டு வந்து அவ்வளோ பெரிய ஸ்னைப்பர் அவ்வளோ வேகத்தில் போனாலும் கூட அந்த காற்றுடைய உராய்வு விசை நிறைய விசையினால் ஃபிசிக்ஸில் வந்து அது மாறும். அந்த புல்லட் வந்து ஒரு வளைவு பாதையை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சயின்டிஃபிக் நேச்சர். சரி, இதுக்கும் பிஸ்னஸ்க்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து 1 lakh பீப்புள் இருக்காங்க. 1 lakh பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி இப்போ அந்த 1 lakh பீப்புளில் ஒரு ஊரில் இருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து எந்த ஒரு மளிகை கடையோ எதுவும் கிடையாது. அவங்க வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்க வேண்டியது வரும், சரிங்களா. ஒரு 50 கிலோமீட்டருக்கு போய் தான் வாங்க வேண்டியது வரும். அங்கே எந்த ஒரு மளிகை கடையுமே கிடையாது. இப்போ புதுசாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறாங்க. ஏபிசி பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கம்பெனியாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மளிகை கடை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க 50 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும். அப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் வருவாங்க. அப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர், 2வது நாள் அந்த கடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா 2வது நாள் 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், 10000 பேர் இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக. அப்போது அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 50,000, 40,000, 50,000, 60,000, 70,000, 80,000 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ இதுதான் வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மொமெண்டம் அப்போ கண்டினியூஸாக கீப்பப் ஆகுமா? அப்போ ஒரு கம்பெனியோடைய சேல்ஸும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மொமெண்டம் இதுதான் மொமெண்டம். ஸோ இதுதான் மொமெண்டம். ஸோ இந்த பொருள் இந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் விசை வந்து ஒரு மொமெண்டமில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் விதி இந்த பிஸ்னஸுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தும். அதே மாதிரி அன்லெஸ் அன்டில் ஆப்போசிட்டில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஒரு விசை ஆப்போசிட் ஃபோர்ஸில் எடுக்கலை அப்படின்னா அது போயிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல 2 விசை இருக்குது. ஒன்று காம்படிஷன். இப்போ ஏபிசிக்கு பதிலாக XYZன்னு சொல்லி ஒரு கம்பெனி அதே இடத்துல இன்னொரு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதி கஸ்டமர் இங்கே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ ரேண்டமாகவே அவங்க வந்து கொஞ்சம் இங்கேயும் இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 2 கடை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயும் கொஞ்சம் போக ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியோட ஏபிசியோட சேல்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் மொமெண்டம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தவங்க இந்த கடைக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்போசிட் ஃபோர்ஸ். ரெண்டாவது, சரி காம்படிஷனே இல்லை அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் விதி இதுக்கு ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் ஷேர்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ 1 lakh பீப்புள் தான் இருக்காங்க. 1 lakh பீப்புளும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 1 lakh × 100 ரூபான்னு போட்டுங்க. அவங்களுடைய அதிகபட்ச நீடே 100 ரூபா தான். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறாங்களா, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கடையில் வந்து அதுக்கு மேலே அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 1 lakh × 100 rupees அப்படின்னு போட்டுங்க. அப்போ எவ்வளோ சேல்ஸோ அதான் அதிகபட்ச சேல்ஸ். இப்போ அதுக்கு மேலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அந்த முதல் தடவை இந்த இனிஷியல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5,000, 10,000 இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்களா, அது வந்து மொமெண்டம் பயங்கரமாக எடுக்கும். ஆனால் அந்த 1 crore அது ரீச் ஆயிடுச்சு, அந்த 1 lakh சேல்ஸ் டோட்டலாக ரீச் ஆயிடுச்சு, 1 lakh கஸ்டமர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எப்படி வரும்? அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து வந்துருச்சு, ஓகேங்களா. மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும், இல்லைனா அங்கேருந்து ஒரு ஆசிலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொமெண்டமாக புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ ஒரு ஸ்டாக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனி உடைய ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அது வந்து மேலே போகும். ஏன்னா இன்வெஸ்டர் பை பண்ணால் தான் மேலே போகும். இன்வெஸ்டர் வந்து ஃபுல் டைம் ஜாப் அவங்களுக்கு இதுதான். அப்போ அது ஒரு இன்வெஸ்டர் கிடையாது, பல இன்வெஸ்டர்ஸ், பல கம்பெனிஸ், காம்படிஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது ஒரு ஸ்டாக்குடைய வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அது மொமெண்டமில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மொமெண்டம் வந்து
இன்னுமே கண்டினியூஸாக அந்த மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும் அன்லெஸ் அன்டில் ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மொமெண்டம் கண்டினியூஸ் பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறதான் இதோடைய லாஜிக். அதனால் அந்த மொமெண்டம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை வாங்கினால் அந்த மொமெண்டம் எகெயின் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் அன்லெஸ் அன்டில் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் வர வரைக்கும். அப்போ அதில் நமக்கு தேவை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத இதோடைய விதி. சரிங்களா? இதுதான் பேசிக், இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டேரெக்டாக பார்த்துறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில மொமெண்டம்க்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 5000-10,000 கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு 5,000 to 10,000 கம்பெனிஸ் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது இத்தனை மேபி 10,000 தெரில, அதோட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5,000 கம்பெனி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு கம்பெனி ஐபிஓஸில் அனௌன்ஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வீடியோ எப்போ பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. மேபி இப்போது நான் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் இது ரிலவெண்ட் தான். இந்த வீடியோ எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் மாறாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கம்பெனிஸை பார்த்துக்குங்க. இப்போ வந்து இவ்வளோ கம்பெனிஸெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது. அப்போ நமக்கு அதுக்கு ஒரு டூல் வேணும். அப்போது அந்த டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு charting.com அப்படின்னு ஒன்று போய்க்கணும். charting.com அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். charting.com போய்க்குங்க. charting.com போயிட்டு chartinc.com அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை போயிட்டு கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஸ்கேன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மேபி லாகின் கேட்டால் நீங்கள் லாகின் பண்ணிங்க. இது ஃப்ரீ தான். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது கீழே ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட்னு போட்டிருக்கு. நமக்கு தேவை கேஷ் செக்மெண்ட் தான். நமக்கு வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட் வேண்டாம். கேஷ் செக்மெண்ட்னா கேஷாக கொடுத்து வாங்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து வந்துடும். அதனால் கேஷ் செக்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவோம். இப்போ ரிலையன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் ஆகும். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் ஆகும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். அதில் நீங்கள் போக வேண்டாம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பிகினராக இருக்கும்போது பெரிய அளவில் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து லிக்விடிட்டியும் கம்மியாக இருக்கும். அதனால் அது கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் வந்து கேஷ் செக்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கங்க. கேஷ் செக்மெண்ட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா RSI. அதாவது RSI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதை குறிக்குது? RSI இண்டிகேட்டர் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து மொமெண்டமில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறது தான் RSI. அதுக்கு வந்து ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் அந்த RSI இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த RSI இண்டிகேட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இண்டிகேட்டரு. இதை நான் நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நீங்கள் லேர்ன் பண்ணாலும் நீங்கள் வந்து RSIயை நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே எந்த இண்டிகேட்டருமே 100% தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து நல்ல இண்டிகேட்டரை கூட தப்பாக யூஸ் பண்ண முடியும். பெஸ்ட் இண்டிகேட்டரை கூட பெஸ்ட் செட்டப் வச்சு நீங்கள் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது பெருசு அது சிறுசுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. எது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பில்டர் கேஷ் செக்மெண்ட் இது கொடுத்துட்டிங்களா? அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு RSI அப்படின்னு டைப் பண்ணணும். இப்போ RSI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா RSI ரிலேட்டிவ்னு வந்துருச்சா? இதுதான். இதை கொடுத்திங்கன்னா RSI 14 days இருக்குது. இது விட்டுருங்க. இது டெய்லின்னு இருக்குது. டெய்லி தான். ஸோ நம்ம இது பேஸ்டாக ஃபில்டர் பண்ணலாம். ஆனால் நமக்கு தேவை டெய்லி தான். டெய்லி RSI 14. RSI இண்டிகேட்டர் 14 பீரியட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 14ங்கிறது செட்டிங்ஸு. ஸோ RSI 14 days பீரியட் டெய்லி RSI எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராஸஸ் எபோவ் 51 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கிராஸ் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து கிரேட்டர் தென் கிடையாது. ஏன்னா கிரேட்டர் தென் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போது இது வந்து கிராஸ் பண்ணால் கிரேட்டர் தென் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கிரேட்டர் தென் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிரேட்டர் தென் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டெய்லி RSI எபோவ் 51னா அது 10 நாளைக்கு முன்னாடி 51க்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கும். சரிங்களா? நமக்கு இன்னைக்கு டேயில் கிராஸ் பண்ணியிருக்கணும் RSI. அதுதான் முக்கியம். அப்போது கிராஸ்டு எபோவ் அப்படின்னு சொல்லி நம்ம வரணும். அப்போ கிராஸ்டு எபோவ் RSI 14 days கிராஸ்டு எபோவ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து வந்துடும். கிராஸ்டு எபோவ் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி RSI மேலே போயிருந்தாலும் அதையும் எடுத்துக்கும். அப்போ இப்போ RSI எங்கே இருக்குதுன்னா மேபி 90 கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து அது வேண்டாம். கிராஸ்டு எபோவ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 51 நம்பரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா RSIங்கிறது ஒரு நம்பர் தான்.
0 to 100 வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து 51, அதாவது எபோ ஆவரேஜ் RSI 51க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த கண்டிஷன் மெட் ஆகணும். நம்ம இந்த கேஷ் செக்மெண்ட்டில் எல்லா ஸ்டாக்லேயுமே இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் மெட் ஆகணும். ரெண்டாவது, இந்த RSI 51க்கு மேலே இருக்கலாம். ஆனால் அதே சேம் RSI வந்து 70, 80, 90 போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஓவர் சோல்டு கண்டிஷனுக்கு போயிடும். ஓவர் பாட் கண்டிஷனுக்கு போயிடும். ஓவர் பாட் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் மேபி அந்த ஸ்டாக் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஓவர் பாட் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எகெயின் இன்னொரு RSI செட்டிங்ஸ் பண்ணுறோம். அதே RSI ரிலேட்டிவ்ஸ் இண்டெக்ஸு அதை கிளிக் பண்ணிவிட்டு 14 days பீரியட். இதில் வந்து என்னென்னா லெஸ் தென் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி தான் அது இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பொதுவாகவே லெஸ் தென் செலக்ட் பண்ணிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் அது இன்றைக்கி தான் இருக்கும். ஏன்னா இது ஃபியூச்சர் தானே, ஃபார்வேர்டில் தானே திங்க் பண்ணுறோம் நம்ம. அப்போது லெஸ் தென் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஸ் தென் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கடுத்து நம்பர் 60. அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கணும். RSI above 51 இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் 60க்கு கீழே இருக்கணும். அப்போது 51 to 60 ரேஞ்சுக்குள்ளே தான் RSI இருக்கணும். அப்போது 70, 80 இப்படியும் போயிடக்கூடாது. நம்ம வந்து 51 கீழேயும் போயிடக்கூடாது. அப்போ இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் இந்த RSI எப்படி இருக்குன்னா கீழிருந்து மேலே 51 கட் பண்ணி 53, 54, 55 இந்த ரேஞ்சில் இப்படி போயிட்டுருக்கும். சரிங்களா? அந்த டைரெக்ஷனில் போகக்கூடிய RSIயை மட்டும் செட்டிங்ஸில் எடுக்கிறோம். இந்த 2 கண்டிஷனும் மெட் ஆகணும் ஒரு ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ளோஸ் தான் வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ப்ரைஸ். டெய்லி க்ளோஸ் இருக்கு இல்லையா, டெய்லி க்ளோஸ் இதுதான் ப்ரைஸ். இப்போ டெய்லி க்ளோஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறது எபோ 20 SML இருக்கணும். இப்போ எபோ கிரேட்டர் தென் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது SMA அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜுடைய 21 days போட்டுக்குங்க. இது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க. 21 days டெய்லி க்ளோஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எபோ 21 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னொரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, அதை நான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போது இதை வந்து ரன் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகும். சரிங்களா? நிறைய ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகி வந்துட்டுருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, கரண்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் SMA 21. ஓகே, ரைட். இப்போ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் மொமெண்டமில் இருக்குது. நமக்கு எல்லாமேலாம் வேண்டாம். நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிலோ 2% இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3i Infotech அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து இது வந்து பென்னி ஸ்டாக்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. 37 ரூபா தான் இருக்குது. இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. 3i Infotech அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 17.88% ஒரே நாள் இது வந்து ஒரு நாளில் சேஞ்ச் ஆனது. டே ஓப்பன்லேருந்து டே க்ளோஸ் வரைக்கும் அதை தான் இது காமிக்குது. ஸோ 17% மூவ் ஆகிருக்கு அப்வேர்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணால் இன்னொரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து எனக்கு ஒரே நாளில் வித்தின் 2%க்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறது வேண்டாம் எனக்கு. அப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் லெஸ் தென் 2 நம்பர் லெஸ் தென் 2% போடணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னே கொடுத்துட்டோமே. இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் லெஸ் தென் நம்பர் 2 இது எல்லாமே அண்டு கண்டிஷன்னா என்ன, இது எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அதாவது இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷனுமே கரெக்டாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும். அப்போது ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நமக்கு வந்து ஸ்கேன் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா
நமக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்டாக் வந்திருந்தது. அவ்வளோ ஸ்டாக்கையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஸ்மால் கேப்பும் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து பேரே தெரியாத, ஊர் தெரியாத, பேர் தெரியாத கம்பெனிஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேஃப்டிக்காக நிஃப்டி 200 செக்மெண்ட், அதாவது வந்து இங்கே கேஷ் செக்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, நீங்கள் எப்போவுமே கேஷ் செக்மெண்ட்டை வச்சு சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எந்த ஸ்டாக்குமே வராமல் கூட போகலாம். ஏன்னா அன்னைக்கு டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே இந்த கண்டிஷனுக்கு மெட் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா கிராஸ்டு எபோன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அன்னைக்கு கிராஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா காமிக்காது. அதனால் வந்து ஒரு சில நாள் எந்த ஸ்டாக்குமே உங்களுக்கு இந்த ஃபில்டரில் வராமல் கூட போகலாம். அதனால் கேஷ் செக்மெண்ட்டை வச்சே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஆனால் ஃபில்டர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு அவ்வளோலாம் சூஸ் பண்ண முடியாது, அதில் வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் சேஃப்டிக்காக நிஃப்டி 200 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேபி இன்னும் சேஃபராக போனால் நிஃப்டி 100ங்கிறத செலக்ட் பண்ணிங்க. நிஃப்டி 50 செலக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா வித்தின் அந்த 50 கம்பெனிக்குள்ளே தான் வரும். அதனால் வந்து 100 ஆர் 200 செலக்ட் பண்ணிங்க. நிஃப்டி 200 ஏன்னா கொஞ்சம் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கும் நமக்கு. அப்போது நிஃப்டி 200 செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும், நிஃப்டியுடைய 200 அப்படிங்கிற அந்த ஸ்டாக்குள்ளே மட்டும் இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்க்கும், அந்த 200 ஸ்டாக்குள்ளே. அப்போ அதை ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பேஜுக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 13 ஸ்டாக்கை மட்டும் காமிக்குது. அந்த 13 ஸ்டாக்குமே மேபி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான், எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ். அதனால் சேஃப்டி பிரச்சனையே கிடையாது. ஸோ சடன் ஃபாலுங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13 ஸ்டாக் நமக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. இந்த 13 ஸ்டாக்குமே வித்தின் 2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அன்னைக்கு நாளில். ஓகேங்களா? அப்போ 1.68 1.7. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வால்யூமை வந்து ஹையர் கிளிக் பண்ணணும். இப்போ ஹையர் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் வால்யூம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஹையஸ்ட் வால்யூம். இப்போ வால்யூம் டிக்ரீஸ்டு சிச்சுவேஷனில் நீங்கள் செலக்ட் ஜஸ்ட் 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அதாவது பெருசுலேருந்து சிறுசுக்கு போயிடும். அப்போது அதிகமான வால்யூம் ஃபஸ்ட்டும், அதுக்கு கூட குறைவான வால்யூம் செகண்டும், அதுக்கு கூட குறைவான வால்யூம் தேர்டு, இப்படி வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதிக வால்யூம் இருக்குது. ரெண்டாவது ஐசிஐசிஐ பேங்க், மூணாவது கோல் இண்டியா, அதுக்கப்புறம் அதானி என்டர்பிரைசஸ். இப்போது நம்ம வந்து மினிமம் 5 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 டே ஹோல்டு பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் நீங்கள் போட முடியாது. அப்போ நீங்கள் மினிமம் வந்து 5 ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த 5 ஸ்டாக்கஸ் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு டைவர்சிஃபை ஆகிறதுனால உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நார்மலாகவே கிடச்சிக்கும். சரிங்களா? இந்த 5 ஸ்டாக்குமே ஒரேடியாக கீழே போகாது. அன்லெஸ் அன்டில் ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ வராமல் இருந்தால், அதாவது பொலிட்டிக்கல் சினாரியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னால் மட்டும்தான் அந்த 5 ஸ்டாக்குமே மேபி, ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டே கீழே போகும்போது அந்த 5மே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5மே ஒட்டுக்காலாம் கீழே போகாது. 3 மேலே இருக்கும், ஒரு 2 கீழே இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் கூட இருக்கலாம். இப்போ 3 ஸ்டாக் லாஸில் இருந்தால் கூட 2 ஸ்டாக் உங்களுக்கு அப்பில் போகிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ்லேயே வந்துடலாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஓவரால் லாஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால 5 ஸ்டாக்காவது மினிமம் டைவர்சிஃபை பண்ணணும். 5க்கு மேலேயும் போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ரிட்டனே கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டே கம்மியாயிடும். அதனால் 5க்கு மேலே போகாதீங்க. 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிங்க. இப்போ 5 ஸ்டாக்கில் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று பை பண்ணுறது கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரே வேல்யூவில் இருக்கணும். அதனை பற்றி நம்ம அடுத்தது போவோம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1, இது 2, இது 3, இது அதானி என்டர்பிரைஸ், இது வேண்டாம், இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் ஸ்டாக்கை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு பேர் பார்க்கும்போது தெரியறதுனால நமக்கு வந்து அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டாக் இக்னோர் பண்ணுறேன்னா, இது கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு, அது இது அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக விரும்பலை. ஆனால் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் ஸ்டாக், நான் என்ன சொல்கிறேன்னா பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸர் கிடையாது. அதானிங்கிறவங்க வந்து இது இப்படி தான் இருக்காங்க, அப்படி தான், அந்த டாபிக் நான் போக விரும்பலை. ஓகேங்களா? அதாவது வந்து பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம காசு தான் முக்கியம். சரிங்களா? அதானி காசு வந்து அவர் வச்சுக்கிட்டோம், நமக்கு நம்ம காசு தான் முக்கியம். அதனால் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது சம்டைம்ஸ் தெரியாமல் இருந்தால் அது பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு நம்ம ஏன் வந்து அதை பண்ணணும். இப்போ 1 2 3 4 டாடா கன்சல்டன்சி 4, அதுக்கடுத்து எல்ஐசி 5. உங்களுக்கு ஒரு வேளை ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ஃபண்டமெண்டல் அனலைசஸில் கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு வேளை ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட் பேடு அப்படின்னு நினச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக இதில் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணிங்க. இப்போ மேபி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம செலக்ட் பண்ணலாம், ஐசிஐசிஐ பேங்க், கோல் இண்டியா,
அது டாடா கன்சல்டன்சி அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் வாங்கணும். அதாவது வந்து இப்போது 10,000 rupees வச்சுருந்தீங்கன்னா 5 ஸ்டாக் அப்படிங்கும்போது ஈக்குவல் அமௌண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு 2,000 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் குவான்டிட்டியில் இது பண்ணக்கூடாதுன்னா இது 479 ரூபா இருக்குது கோல் இண்டியா சரிங்களா. அப்போ 2,000னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் வரும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஸ்டாக்கு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக வாங்குறது ஈக்குவல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கிடையாது. வேல்யூவில் ஈக்குவலாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஈக்குவல் 2,000 ரூபா இல்லைன்னா 1,000 ரூபா இப்படி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டாக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாக் ரொம்ப கம்மியான விலை இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் வைஸில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அந்த 5 ஸ்டாக் வாங்கிட்டீங்களா, அந்த 5 ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறமா இப்போ 1 2 3 4 5 இப்போது ஃபஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் அது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணால் டைவர்சிஃபிகேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் வந்து இந்த 5 ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா மோர் தென் 1 டே தான். இப்போ நான் அடுத்த நாள் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் பை பண்ணுறீங்க, ரெண்டாவது நாள் பார்க்குறீங்க. ரெண்டாவது நாள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து சடன் ஃபால் ஆகிருக்கும். அதாவது இது வந்து 3%, 4%, 5% இந்த மாதிரி ஃபால் ஆகிருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்ருங்க. அந்த ஸ்டாக்கை கட் பண்ணி விட்ருங்க, மீதி அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல் ஃபால் இல்லை, -1% -2% தான் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு பெருசாக விழுந்தாலும் உடனே பை வந்துடும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டாக்ஸுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த 5 ஸ்டாக்குமே தனித்தனியாக லாஸு ப்ராஃபிட் இருக்கலாம். ஆனால் ஒட்டுக்கா டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்க்கும்போது மேபி ஒரு 1,000 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ ப்ளஸ்ஸில் இருக்கலாம் சரிங்களா. போர்ட்ஃபோலியோவே ப்ளஸில் தான் இருக்கும். இப்போ 1000 ரூபா போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் தான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்டாக் வந்து -300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து -2,000 கூட ப்ளஸ் வந்து 2,000 கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி இருக்கும். ஆனால் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கான்னு பாருங்கள். ஓவரால் போர்ட்ஃபோலியோவே நெகட்டிவில் போச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கை இந்த மொத்த போர்ட்ஃபோலியோவே லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். அந்த ஸ்டாக்கை கழட்டி விட்ருங்க. எந்த ஸ்டாக்கை வந்து இருக்கோ அந்த ஸ்டாக் கழட்டி விட்ருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இது 2வது நாள்லேயே நடக்கலாம், இல்லைன்னா 3வது நாளில் நடக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 days நீங்கள் ஹோல்டிங் பீரியடு வச்சுட்டாங்கள நீங்கள் ஒரு 2 ஸ்டாக்கை கழட்டி விட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. சம்டைம்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ லாஸே உங்களுக்கு பெருசாக வரல அப்படின்னா நீங்கள் அந்த 2 ஸ்டாக் கூட கழட்டி விட வேண்டிய அவசியம் வராது ஓகேங்களா. அதான் கட் த லாஸஸ் ஷார்ட் லெட் த ப்ராஃபிட் வின் அப்படின்னு சொல்லுவாங்க, லெட் த ப்ராஃபிட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட்டை வந்து ரன் பண்ண விடுங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 days பார்த்தீங்கன்னா இந்த 300 ரூபா லாஸ் ஆகும்போது கட் பண்ணி விட்டிங்களா, ஆனால் ஓவரால் போர்ட்ஃபோலியோ 1000 ரூபா ப்ளஸில் தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து கீப் கண்டினியூ ஆகும்போது, அதான் நான் சொன்ன லாஜிக், அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும்போது கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் அன்னன்னைக்கு ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ உங்களால் வந்து ரிஸ்க்கு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிஸ்க்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடைய சைக்காலஜி வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் வந்து வெறுமனே வந்து 2% ரிஸ்க்கு 5% ரிஸ்க்கு அப்படிங்கிறத வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து வேறு சைக்காலஜி இருக்குது, எப்படி ரிஸ்க் வைக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா உங்களால் எவ்வளோ ரிஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஓகேங்களா. சிம்பிள் லாஜிக்கே தான். அப்போ ஒரு 5 days ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் ஒரு 60 to 70% ப்ராபிலிட்டி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது வந்து மேபி 1 week ஹோல்டு பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன். நீங்களும் 1 week வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் ஒரு 4 to 5 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 to 5 days இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம் உங்களுக்கு இந்த ட்ரேடு வரும். ஸோ 4 times வரும். 4 times வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு 3 to 4% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு ரிட்டன் வரும். ஆனால் அந்த 20% கூட உங்களுக்கு தேவையில்லை, 10% வந்தாலே பெஸ்ட்டு ரிட்டன். ஸோ உங்களுக்கு வந்து 2 விஷயம் இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித்தின் 5 minutes பண்ணிடலாம், அவ்வளோதான்
ஓகேங்களா. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க, ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளுடைய investorsthamil.com அப்படின்னு இருக்குது. சரிங்களா. investorsthamil.com கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நான் நிறைய கோர்சஸ், என்னுடைய டீச்சிங்ஸ் எல்லாம், பர்சனல் டீச்சிங்ஸு, ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களுடைய மெத்தடில் இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.